சார்ல்ஸ், எழுந்திரு. ஏசப்பா. சார்ல்ஸ், நீ போய் தேவாலயத்திற்கு சென்று பிரசங்கம் பண்ணு. ஏசப்பா, நடுராத்திரியா இருக்க, தேவாலயத்துக்கா? சர்ச்செல்லாம் பூட்டி இருப்பாங்களே ஏசப்பா. சார்ல்ஸ், போய் பிரசங்கம் பண்ணு. சரிங்க ஏசப்பா. பூட்டி இருக்கேன். கதவு திறந்து பார்ப்போம். ஏசப்பா, சர்ச்சும் பூட்டி இருந்து நான் உள்ள வந்துட்டேன். இங்க வெறும் பெஞ்சும் டேபிளும் தான் இருக்கு. நான் யாருக்கு பிரசங்கிக்க? சார்ல்ஸ், நான் சொல்றேன், பிரசங்கம் பண்ணு. சரி ஏசப்பா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை கவனித்து கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் படைத்து சகலமும் அவர் மூலமாய் உண்டானது என்று சொல்லப்படும் அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுடையவர் நமக்காக நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் குற்றங்களை என் குற்றத்தை மன்னித்து நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நாம் இழந்து போன அந்த பரலோக மேன்மையை சுதந்திரிக்கும்படியாக இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பலியானார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம். அவர் பாவ மன்னிப்பை நமக்கு இலவசமாய் தருகிறார். எத்தனையோ ஜனங்கள் பாவ நிவர்த்தி செய்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களுக்காக அலைந்து திரியும் பொழுது உங்களை தேடி வந்து உங்களுக்காகவே உயிரை கொடுத்த உங்கள் இரட்சகர் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக உயிரை தந்தவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் நம்பக்கூடுமானால் உங்களையும் ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் இருதயத்தின் கதவை அவர் தட்டுகிறார். நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு உங்கள் கதவை திறக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாய். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவத்தில் நீ இருந்தாலும் சரி, உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்ற இயேசுவால் முடியும். உன் இருதயத்தை அவருக்கு கொடு, நீ ஒரு புதிய மனுஷனாய் மாறுவாய். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் எவ்வளவு இரக்கமாய் எங்களுக்கு இறங்கி எங்களில் அன்பு கூர்ந்து எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் பலியாக எங்களுக்கு ஒப்பு கொடுத்து எங்களை பாவங்களார சுத்திகரித்து எங்களை மீட்டுக்கொண்ட உமது தயவிற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களிடத்தில் உண்மையுள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசப்பா, நீங்க சொன்ன மாதிரி நான் பிரசங்கம் பண்ணிட்டேன் ஏசப்பா. நான் கேட்க தான் யாரும் இல்லை. ஓகே சார்ல்ஸ்,
அர்ப்பணிக்கும்படி அவர்களுக்கு அழைப்பு கொடு. அர்ப்பணிப்பு. பென்சுஞ்சா யோவான் 3:16 சொன்னபடி உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக புரட்டி போட, உங்கள் பாவ சேற்றிலிருந்து உங்களை மீட்டு எடுக்க இயேசுவால் முடியும். நீங்கள் மனம் திரும்பி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக இனி வாழ்வேன், இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய கரங்களை உயர்த்தி கொண்டு இந்த ஆல்டருக்கு முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ யாரு? நீ என்ன பண்றீங்க? என்ன பயப்படாதீங்க. யாருப்பா நீ? பயப்படாதீங்கண்ணே. நாங்கள் 2 பேரும் திருடங்க. நாங்கள் போலீஸ் எங்களை பார்த்துட்டாங்க. நாங்கள் குடுகுடுன்னு ஓடி எங்கேயாச்சும் மறைஞ்சிக்கலான்னு வந்தோம். அங்கே பார்த்தா இங்கே சர்ச்சு தான் காலியாக இருந்துச்சுங்க. இங்கே வந்து அங்கே பெஞ்சு கீழே ஒளிஞ்சிக்கிட்டோம். ஆனால் நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் மனசை தொற்றுச்சுண்ணே. எனக்காகவான ஒருத்தர் வந்தார் இந்த பூமிக்கு. எனக்காகவான உலகத்தை படைச்ச அந்த ராஜா அந்த பூமிக்கு வந்து என்னோட பாவங்களுக்காக என்ன மறிச்சாரு. இதில் கேட்டுட்டு இதுக்கப்புறம் நான் வாழ்ந்தா அவருக்காக மட்டும்தான் நான் வாழ்வேன். இந்த திருட்டு தனத்தான நான் என்னோட தொழிலை நான் வெளுக்கிறேண்ணே. ஆனால் நீங்கள் சொன்ன இந்த ஒவ்வொரு வார்த்தையினால இப்போ என்னோட மனம் மாறிட்டுண்ணே. இயேசுவே உமக்கு நன்றி. ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு தனி மனுஷனுக்குள்ள கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஏவுதலுக்கு, சின்ன ஆத்தும பாரத்துக்கு நீங்களும் நானும் இடம் கொடுப்போம் என்று சொன்னால், அதற்கு இசைவு கொடுப்போம் சென்றால், அந்த வார்த்தைக்கு எண்ணத்துக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் இந்த சார்லஸ் ஸ்பர்ஜனை போல ஆத்தும அறுவடை செய்யக்கூடிய எந்திரங்களாக ஆவியானவரால் பயன்படுத்த முடியும். நம்ம இருதயத்தில் அவர் ஒரு ஏவுதலை கொடுக்கும்போது, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், உன் கிளாஸில் படிக்கிறவங்களா இருக்கலாம், உன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணாக இருக்கலாம், இந்த சமயத்தில் என்னை பற்றி சொல்லுன்னு சொல்லி ஒரு சின்ன ஏவுதலை ஆவியானவர் கொடுப்பாருன்னு சொன்னால், தயங்காமல் சார்லஸ் ஸ்பர்ஜனை போல கீழ்ப்படிந்து ஆண்டவரை குறித்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவளுக்கு எடுத்து சொல்வாய் என்று சொன்னால், அந்த ஆத்துமாவை கர்த்தர் தன் ராஜ்யத்துக்கு நேராக திருப்புகிறதுக்கு இந்த சார்லஸ் ஸ்பர்ஜனை போல உன்னையும் பயங்கரமாய் அதிபயங்கரமாய் அவரால் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு அவருடைய சத்தத்துக்கு நீங்களும் நானும் எப்படி செவி கொடுக்கிறோம், எப்படி இசைவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துகிற காரியம் இருக்கிறது. சின்ன எண்ணத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், ஆவியானவரால் இந்த கடைசி நாட்களில் பலமாய் பயன்படுத்தப்பட முடியும். அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள், இன்னைக்கு நாம் பார்த்து பிரமிக்கிற தேவ மனிதர்கள்லாம் ஏதோ ஒரே நாளில் அவங்க அப்படிப்பட்ட பெரிய மனிதர்களாக எழும்பி விடவில்லை. அங்கங்கே சின்ன சின்ன இடங்களில் ஆவியானவர் அவர்களுடைய இருதயங்களுக்குள்ள ஏவன சின்ன சின்ன காரியங்களுக்கு செய்வு தெரிவித்ததுனால தான் பீகாருக்கு போன்னு சொல்லி அகஸ்டின் ஜெபகுமாரனுக்குள்ள வந்த எண்ணத்துக்கு அவர் அன்னைக்கு செய்வு தெரிவித்ததுனால தான் இன்னைக்கு அவரை குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம். எத்தனை மிஷினரி இயக்கங்களும் உருவானது ஒரு தனி மனிதனுடைய இருதயத்துக்குள்ள கத்தர் போட்ட ஒரு சின்ன விதை. அந்த விதை தான் இன்னைக்கு விருட்சமாக மாறி நிற்கிறது. இன்னைக்கு உன்னை கொண்டு இந்த தேசத்தை ஆண்டவரால் அசைக்க முடியும். நீ ஆவியானவர் உனக்குள் உன் இருதயத்துக்குள்ள எழுப்பக்கூடிய அந்த ஆத்தும பாரத்தின் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்தை கலக்குகிறவர் நீங்களும் நானுமாக ஆவியானவரால் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட பாரத்தோடு கூட தொடர்ந்து காத்திருப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நல்ல ஒரு ஸ்கிட்டை நம்ம பார்த்தோம். இன்னும் நல்ல ஒரு கிளாப் பண்ணலாமே. ரொம்ப அழகாக அதை நடித்து காட்டினாங்க. இந்த காரியத்தில் தெளிவாக ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். தேவனிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு சமிக்கைகளுக்கும் நம்மிடத்திலிருந்து வருகிற ஒரு செயல், நம்மிடத்திலிருந்து வருகிற ஒரு கீழ்ப்படிதல்
பெரிய ஒரு விளைவுகளை தேவனுடைய ராஜ்யத்திலே ஏற்படுத்தும்.